ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். அபி, என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்க நீ. அதை உடைக்கிற மாதிரி உனக்கே தெரியாம உன்னை நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேனே. இது பெரிய தப்பு அபி. நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற விஷயம் உனக்கு தெரிஞ்சா நீ எவ்வளவு கஷ்டப்படுவ. நான் இவகிட்ட என்ன விஷயத்த மறைக்கிறேன்னு கேட்டா இவ என்ன சொல்லாமலா போறா? அதுக்காக இந்த உழவு பாக்குற மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு எல்லாம் போனா எப்படி? தப்பு. அபிய ஃபாலோ பண்ண வேண்டாம். அபி என்னோட பாதி. அவளை நான் கஷ்டப்படுத்த கூடாது. ஆனா ஆட்டோ நிறுத்துங்க. அண்ணா அண்ணா, என்னை ஏத்துறீங்கல்ல, அதே இடத்துல என்ன கொண்டு போய் விட்டுருங்க. அதே இடத்துலயா? ஏன் தம்பி? இல்லண்ணா, தப்பா எடுத்துக்காதீங்க. அதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. நீங்க என்ன திரும்ப அங்கேயே கொண்டு போய் விட்டுருங்க. ஓகே தம்பி. சொல்லுங்க ருத்ரா மேடம். என்னோட டார்கெட்ல புதுசா ஒருத்தி ஆட் ஆயிருக்கான்னு சொன்னனே, அவளை பத்தி ஏதாவது யோசிச்சீங்களா? அபி மேடத்தை பத்தி தானே கேக்குறீங்க? அதுக்காகத்தான் இமாச்சல் ட்ரிப்ப முடிச்சிட்டு உங்களை பார்க்க வேகமா வந்துகிட்டு இருக்கேன். என்ன பார்க்க வரீங்களா? இப்ப நீங்க எங்க இருக்கீங்க? போனை கட் பண்ணிட்டு பாருங்க மேடம். ஹலோ மேடம். உட்காருங்க. எப்போ டெல்லியில லேண்ட் ஆனீங்க அர்ஷத்? இப்ப ஜஸ்ட் ஒரு half an hour. சென்னையில இருக்கிற லோக்கல் டைலர் அபி உங்களை ரொம்ப தொலை பண்றா போல. எஸ், யூ ஆர் கரெக்ட் அர்ஷத். அந்த அபி என் ஈகோவை தொட்டு என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டா. அவளை ஏதாவது பண்ணணும். பண்ணிரலாம் மேடம். அதுக்கு முன்னாடி நான் சொல்றத நீங்க கொஞ்சம் கேட்கணும். முझे क्या बताओ? அந்த அபிய பத்தி A to Z கலெக்ட் பண்ணிட்டேன் மேடம். அப்பதான் தெரிஞ்சது அபி ஒரு சாதாரண பொண்ணே கிடையாதுன்னு. she is not normal girl மேடம். she is so unique. வாட் யூனிக்? அத பத்தி தெரிஞ்சுக்கத்தான் நான் இமாச்சல் போயிட்டு வந்தேன். இமாச்சல்ல இருக்கிற என்னோட குரு சுவாமிஜி வேதாந்திரிய பார்த்தேன். அபிய பத்தி அவர்கிட்ட கேட்டேன். அப்ப அவர் சொன்னதை கேட்டு நான் அப்படியே ஆடி போயிட்டேன். சுவாமிஜி அபிய பத்தி அப்படி என்ன சொன்னாரு? அபி அபூர்வ பிறவின்னு சொன்னாரு. அப்படின்னா ஒரே நேரத்துல 8 விஷயங்களை ரொம்ப பர்ஃபெக்டா செஞ்சு முடிக்கிறவங்கன்னு அஷ்டாவதானின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி திறமை உள்ளவங்க இந்த உலகத்துல ரொம்ப குறைவானவங்கன்னு 100 கோடியில ஒருத்தவங்களுக்கு தான் அந்த மாதிரி திறமை இருக்கும். அபி 100 கோடியில ஒருத்தி. அந்த அபி 100 கோடியில ஒருத்தினா நான் 1000 கோடியில ஒருத்தி. மேடம், நான் என்ன சொல்லியே முடிக்கல மேடம். அந்த அபிக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு முன்ஜென்ம கணக்கு இருக்கான். வாட் யூ மீன்? முன்ஜென்மமா? எஸ் மேடம். ஹர்ஷத், நான் உங்களை ரொம்ப ஸ்மார்ட்னு நினைச்சேன். ஆனா நீங்க முன்ஜென்மத்தெல்லாம் நம்பிட்டு இருக்கீங்க. மேடம், நான் சொல்றதை கேட்டா உங்களுக்கும் நம்பிக்கை வரும். இந்த மாதிரி முன்ஜென்ம விஷயங்கள்லாம் நீங்க நம்ப மாட்டீங்கன்னு தான் சுவாமிஜி கிட்ட நான் கேட்டேன். அதுக்கு அவரு உங்க வலது தோள்பட்டையில ஒரு மச்சம் இருக்கு, அத பார்த்தா உங்களுக்கு நம்பிக்கை வரும்னு சொன்னாரு. என்னோட ரைட் ஷோல்டர்ல மச்சமா? சான்ஸே இல்ல. மேடம், நீங்க அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லுங்க. ஓகே, யூ கண்டினியூ. ருத்ரா மேடம், நீங்க தெரிஞ்சோ தெரியாமலையோ அந்த அபிய போய் மீட் பண்ணிட்டீங்க. அதனால ஜென்ம கணக்கு ஆரம்பிச்சிடுச்சு. சோ இனிமே நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். மேடம், இன்னும் கொஞ்ச நேரத்துல சென்னையில இருந்து உங்களுக்கு ஒரு போன் கால் வரும். ஓகே, நீங்க போகலாம். ருத்ரா மேடம், ஐ எம் யுவர் வெல்விஷர். அதனால தான் சொல்றேன், பி கேர்ஃபுல். ஹர்ஷத், நான் அயன் லேடி. என்னை யாரும் எதுவுமே பண்ணிட முடியாது. ப்ளீஸ் யூ கேன் கோ. ஓகே மேடம்.
அந்த அபி சப்த ஜனனியா? நானா அவளான்னு பாத்துடுறேன். உங்க வலது தோள்பட்டையில ஒரு மச்சம் இருக்குன்னு அத பார்த்தா உங்களுக்கு நம்பிக்கை வரும்னு சொன்னாரு. என் ஷோல்டர்ல மச்சம் இருக்கிற விஷயத்த இவ்ளோ நாள் நானே கவனிச்சதில்ல. சுவாமிஜிக்கு எப்படி தெரியும்? அப்போ அந்த அர்ஷித் சொன்னது உண்மையா? அந்த அபி சப்த ஜனனியா? அந்த அபி யாரா இருந்தாலும் சரி, என்னை எதிர்த்த உன்னை கம்பெனி ஆரம்பிக்க விடவே மாட்டேன். சார் 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 அதுக்குள்ள யாரு கூப்பிடுறது? சார் என்ன சார், என்ன நீங்க போலையா? சாரி சார், வர்மா சார் சொன்ன புக்கெல்லாம் ஒரு கடையில வாங்கினேன். அப்படியே ஒரு பிளாக் போர்டும் வர்மா சார் அபி மேடத்துக்கு வாங்கி கொடுக்க சொன்னாரு. புக்கு வாங்கின கடையில இல்லேன்னு பக்கத்து கடையில வாங்கி தனியா வச்சிருந்தேன். அத கொடுக்க மறந்துட்டேன். இந்தாங்க சார். சரி, நீங்க போயிட்டு வாங்க. வர்றேன் சார். அபி மேடம் வந்தா நான் வந்துட்டு போனேன்னு மறக்காம சொல்லுங்க சார். ம் ம் இந்த பிளாக் போர்டு எங்க மாட்டுறது? என்ன மேடம் ஒண்ணுமே சொல்லாம போறீங்க? ஒன்னும் பிரச்சனை இல்ல மேடம், எல்லாம் யோசிச்சு உங்க முடிவை சொல்லுங்க. ஆனா உங்க முடிவு நான் சொன்னதாதான் இருக்கணும். இல்லன்னா பத்திரமா போயிட்டு வாங்க மேடம். மேடம், அந்த ஆளு என்ன சொன்னா மேடம் உங்கள? யாரு? நான் உங்களை பிக்கப் பண்ணும்போது அந்த ஆளு உங்களை மிரட்டிக்கிட்டு இருந்தான்ல, அவன் என்ன மேடம் சொன்னா? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுங்க. தேவைன்னா தான் கேக்குறேன், சொல்லுங்க. ஏன் கேக்குறேன்னா, உங்களை மிரட்டின ரவுடி பைக்ல உங்களை பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான்.
எதுக்கு மேடம் பெரிய இடத்துல எல்லாம் வம்பு வச்சுக்கிறீங்க? ருத்ரா மேடம் சாதாரண ஆள் இல்ல. ஒரு செகண்ட்ல இருந்த இடத்துல இருந்து உங்களை காலி பண்ணிருவாங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்களையே உங்களுக்கு எதிராக திருப்பலாம். ஏன் நானே கூட ஏதாவது பண்ணலாம். யாரு எப்ப என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாம நீங்க உங்களையும் உங்க குடும்பத்தையும் காப்பாத்திக்கிட்டு வாழ்றது ரொம்ப கஷ்டம். அதனால தான் மேடம் சொல்றேன், ருத்ரா மேடம் சொல்றத செஞ்சுட்டு போயிட்டே இருங்க மேடம். நிம்மதியா வாழ்ற வழிய பாருங்க. என்ன மேடம் சொல்றது புரியுதா? இன்னும் கொஞ்சம் கூட பயம் இல்லாம நடந்து வரா. துப்பாக்கி எடுத்து அபிய மிரட்டிட வேண்டியதான். இதான் மேடம் நடந்தது. இந்த அபிக்கு இப்படி சொன்னா கேட்க மாட்டா. அவளுக்கு நான் வேற மாதிரி சொல்லணும். ஹே அபி, நீ என்ன ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்ட. நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உன்னை சறுக்க விட்டு உன்னை நான் கீழே விட வைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த வர்மா கூட யார் இருந்தாலும் அவங்களும் எனக்கு எதிரிதான். மங்கா கண்ணு முழிச்சாதான் அந்த கும்பல் யாரு, பாப்பா எங்க இருக்குங்கிறதும் தெரியும். ஆனா மங்கா எப்ப கண்ணு முழிப்பானே தெரியலையே. என்னை பார்த்து பயந்து ஓடின அந்த லேடி கிடைச்சாலும் பாப்பாவோட விஷயம் எல்லாம் தெரிஞ்சிடும். அவ எங்க இருக்கானு தெரியலையே. எனக்கு வழியே தெரியாம காட்டுல நிக்கிற மாதிரி ஒரே குழப்பமா இருக்கு. பாப்பா, உன்னை யாரோ வச்சுக்கிட்டு என்கிட்ட கேம் விளையாடுறாங்க. அது யாருன்னு தான் தெரியல. யாருன்னு மட்டும் தெரிஞ்சது செத்தான். கண்டுபிடிக்கிறேன். உன்னை கடத்தினது யாருன்னு கூடிய சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன். நெருப்ப தொட்டா சுடுன்னு இப்போ அந்த ருத்ராக்கு தெரிஞ்சிருக்கும். இனி அவ என் வழியிலேயே வரமாட்டா. அப்படி ஒரு வேளை வந்தா கூட அவளை நான் பாத்துக்கிறேன் சார். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. நீங்க சொல்றத கேட்க எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அபி. இருந்தாலும் ருத்ராவால உங்க உயிருக்கு என் உயிரெல்லாம் அவ்வளோ ஈஸியா எடுத்துட முடியாது சார். ஏன்னா
என் உயிரை என்கிட்டயே இல்ல. அது சஞ்சீவ் கிட்டயும் என் பாப்பா கிட்டயும் தான் இருக்கு. அதனால என்ன யாரும் எதுவும் பண்ணிட முடியாது. ஐ லைக் யுவர் ஆட்டிடியூட் அபி. நீங்க கண்டிப்பா நினைச்சது அடைவீங்க. அடையணும் சார். நான் இப்ப பண்றது போராட்டம் இல்ல சார், ஒரு யாகம். என்னோட சஞ்சீவ்காக நான் பண்ற யாகம். இந்த யாகத்தை யாரு தடுக்க நினைச்சாலும் நினைச்சவங்க யாகத்துக்கு இரையாடுவாங்க. சரி சார், நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன். ஓகே அபி, வச்சிடுறேன். என்னுடைய செலக்ஷன் என்னைக்குமே தப்பாகாது. அந்த ருத்ராவை எதிர்க்க சரியான ஆள் அபிதா. சஞ்சீவ், என்னது இது? அது இது என்ன இவ்ளோ புக்ஸ் இருக்கு? இதுவா, டைரி ஃபார்ம் இருக்குல்ல, அத பத்தின புக் வர்மா சார் கொடுத்து அனுப்பிச்சாராம் நீ படிக்கணுங்கிறதுக்கா. இவ்ளோ புக்ஸ் படிச்சு இன்டர்வியூ எழுதணுமா? பின்ன டைரி ஃபார்ம் என்ன சும்மாவா? அந்த இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணணும்னா நீ இவ்ளோ புக்ஸையும் படிச்சாதான் ப்ரிப்பேர் ஆக முடியும். என்ன பி, டயர்டா இருக்கியா? இல்ல சஞ்சீவ், காலையிலே வெளியே போயிட்டு வந்தல, அதான் கொஞ்சம் டயர்டா இருக்கு. சரி போ, போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வா போ. சரி. அப்பா, அமைதியா இருக்க, பதில் சொல்லு. ஒரு வழி இருக்கிறது, ஆனால் அது அவ்வளவு சுலபமானது அல்ல. அது எவ்வளவு கஷ்டமானதா இருந்தாலும் பரவாயில்ல. என்னன்னு சொல்லு தாயே, நான் செய்யறேன். மெய்யகினி மீது உத்திரம் என்னும் பெருங்கனலில் நீ தவத்தில் இருந்தால் உன் குரல் அந்த சுடலையை எட்டும். அதன் பின் உனக்கான சக்தி கிடைக்கும். சேரன் தாயே, இப்பவே அந்த மெய் அக்னியான உத்திரம் என்னும் பெருங்கடலில் நான் தவம் இருக்கேன். அது அவ்வளவு சுலபம் அல்ல. தீச்சன்ய ஆவியே, மெய் அக்னியின் கனல் உன்னை சுட்டு எரிக்கும். அதை நீ தாங்கிக் கொள்ள உனக்கு மிகப்பெரிய மனோபலம் வேண்டும். இங்கு ஒரு உத்திரம் என்னும் தீத்திரல் உருவாக்கடவாய் ஜெகதாத்ரி தேவி. என்னடா இங்க பாரு. டேய், என்னடா இங்க பாரு. அந்த தீச்சனி ஆத்மா அங்க இருக்கு. நம்ம 2 பேரும் அந்த ஆன்ம கையால சாக போறோம். பயப்படாதடா, அந்த ஆத்மா கடும் தவத்துல இருக்கு. அது கண் திறந்துச்சுன்னா தவம் கலைஞ்சிரும். அதனால கண்ணு திறக்காது. நம்மனால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ
அவ்வளவு சீக்கிரமா அந்த மூலிகை நம்ம எடுத்துட்டு போயிடலாம். வா. சரி. சரி, குரு சொன்ன மந்திரத்தை சொல்லு, மூலிகையை கண்டுபிடிப்போம். ஓம் சூலி, ஓம் காளி. ഗുരുവേ, ശിഷ്യന്മാരെ, ഞാൻ പറഞ്ഞ മൂലിക കിട്ടിയോ? கிடைச்சிருச்சு குருவே. பிரமாதம். குருவே, நாங்கள் மூலிகை எடுக்க போன இடத்துல தீச்சன்ய ஆன்மாவை கண்டு டேய், என்னடா அங்க பாருடா. എന്താ പറയുന്ന? ஆமா குருவே, அந்த அணுவோட ஆன்மா உங்களை அழிக்க வனத்துல மெய் அக்னிக்குள்ள கடும் தவம் செய்து. ശരി, നിങ്ങളിപ്പോ കൊണ്ടുവന്ന മൂലിക വെച്ച് ചക്രത്തിൽ അമർന്ന് ഞാൻ പറഞ്ഞതുപോലെ പൂജ ചെയ്ത് ഞങ്ങൾ ഈ കല്ലിൽ നിന്ന് വിടുവിക്ക്. சரிங்க குருவே. சரிங்க குருவே. ஹலோ ஹலோ மேடம். சஞ்சீவ், உங்க குழந்தைய கடத்தி வச்சிருக்கிறதா சந்தேகப்படுறீங்களே ஒரு பொம்பளை, அவளோட போட்டோ சிசிடிவி ஃபுட்டேஜ்ல கிடைச்சிருக்கு. என்ன மேடம் சொல்றீங்க? உண்மையாவா? ஆமா சஞ்சீவ், நான் அந்த போட்டோவை உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கேன். நீங்க உடனே பார்த்து அவதானானு கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுங்க. இதோ உடனே பார்த்து சொல்றேன் மேடம், நீங்க லைன்ல இருங்க. சரி. ஹலோ மேடம். சொல்லுங்க சஞ்சீவ். இவ்வளவுதான் மேடம், இவதான். போட்டோ கிடைச்சிருச்சுல்ல, இனிமே அவளை தேடி கண்டுபிடிக்கிறதெல்லாம் கஷ்டமே கிடையாது. இவளை வச்சு உங்க குழந்தைய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். நீங்க கவலைப்படாதீங்க மேடம். எப்படியாவது என் பாப்பா எனக்கு கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க மேடம். என்னால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் குழந்தைய கண்டுபிடிக்கிறேன். அது என்னோட பொறுப்பு. அப்புறம் பாப்பாவை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் மேடம். நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா உங்களை யாரும் நல்லா டீப்பா வாட்ச் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் சஞ்சீவ்.
உங்களை வாட்ச் பண்றவங்களுக்கு பாப்பா இருக்கிற இடம் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அதான் எனக்கும் தோணுது மேடம். சரி விடுங்க, நான் பாத்துக்கிறேன். மேடம், எப்படியாவது என் குழந்தைய... நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம் சஞ்சய். உங்க குழந்தைக்காக நீங்க ரோட்ல போற வரவங்க கிட்ட எல்லாம் அடி வாங்கும் போதே எனக்கு புரிஞ்சிருச்சு. உங்க குழந்தைய தொலைச்சிட்டு நீங்க எவ்வளவு வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்கீங்கன்னு. என்னால எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உங்க குழந்தைய நான் கண்டுபிடிச்சு கொடுக்கறேன். அது என்னோட பொறுப்பு. தேங்க்ஸ் மேம். சரி சஞ்சய், நான் போனை வைக்கிறேன். சரி மேடம். வாங்க போலாம். டிரைவர் கொஞ்சம் வண்டி நிப்பாட்டுங்க. மங்காவோட டாக்டர் கூப்பிடுறாங்க. சொல்லுங்க டாக்டர். மேடம், மங்கா கண்ணு முடிச்சிட்டாங்க. என்ன டாக்டர் சொல்றீங்க? மங்கா கண் முடிச்சிட்டாங்களா? ஐயோ, மங்கா கண்ணு முடிச்சிட்டாளா? சுத்தம் மாட்டணும் இன்னைக்கு. நீங்க உடனே இப்ப ஹாஸ்பிடல் வந்தா நல்லா இருக்கும். சரி, நான் உடனே வரேன் டாக்டர். ஓகே. டிரைவர், ஃபர்ஸ்ட் மங்கா இருக்க ஹாஸ்பிடலுக்கு போங்க. மங்காவை பார்த்துட்டு அப்புறம் ஸ்டேஷனுக்கு போலாம். ஓகே மேடம். என்ன கூட்டிக்கிட்டே மங்கா இருக்க ஹாஸ்பிடலுக்கு போறீங்களா? ஹாஸ்பிடல்ல வச்சு மங்கா என்ன பாத்துட்டானா மொத்தமா மாட்டி விட்டுருவாளே. இப்ப என்ன பண்றது? சஞ்சய்க்கு போன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லலாம். என் பாப்பாவை எங்க வச்சிருக்காங்கன்னே தெரியலையே.
ஜான்சி மேடம் ஃபோன் பண்றாங்க. இங்கேருந்து ஃபோன் அட்டன் பண்ணி பேசினா அபிக்கு கேட்கும். வெளியே போய் பேசலாமா? ஹலோ, சொல்லுங்க மேடம். சஞ்சீவ், ஒரு குட் நியூஸ். சஞ்சுவா? ஐயோ, அவனை நம்ம ஏகப்பட்ட மாதிரி போட்டு கொடுத்துருக்கோமே. அவன் வந்து என்ன ஆகுன்னு தெரியலையே. சொல்லுங்க மேடம். மங்கா கண் முழிச்சிட்டாலாம். இப்பதான் டாக்டர் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. மேடம் என்ன சொல்றீங்க மேடம்? மங்கா கண்டுபிடிச்சிட்டாங்களா? என்னால நம்பவே முடியல மேடம். எங்களால தான் நம்ப முடியல. மங்காவை பார்க்க தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கேன். நீங்களும் உங்க கிளம்பி வந்துடுறீங்களா? தோ உடனே கிளம்பி வரேன் மேடம். அப்புறம் சஞ்சய், உங்க பாப்பாவை தூக்கிட்டு போனால ஒருத்தி, அவளை புடிச்சிட்டோம். புடிச்சிட்டீங்களா? எப்படி மேடம்? நான் உங்ககிட்ட பேசிட்டு ஜீப்ல போயிட்டு இருக்கும் போது அவெல்லாம் மாட்டிக்கிட்டா. மேடம் அவளை விட்டுறாதீங்க, அவ தப்பிச்சு ஓடிட போறா. அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க சஞ்சய். அவ ஓடுறது என்ன, ஓடணும்னு நினைச்சாலே காலை உடைச்சிடுவேன். சரிங்க மேடம், நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நேர்ல பாக்குறேன். சரி சஞ்சய், நான் வைக்கிறேன். கிடைச்சிட்டா. குடிக்க ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வாங்க. ஓகே மேடம். ஐயோ கடவுளே, இவங்க கிட்ட இருந்து எப்படியாவது என்ன காப்பாத்திடு. நான் தப்பிச்சு போறதுக்கு எப்படியாவது ஒரு வழியை சொல்லு. என்ன பண்றது, இப்படி மாட்டிக்கிட்டனே. என்னடி, என்ன எப்படியாவது காப்பாத்துங்க சாமின்னு கடவுள் கிட்ட வேண்டிட்டு இருக்கியா? கடவுள்லாம் கெட்டவங்களுக்கு உதவ மாட்டாருமா, நல்லவங்களுக்கு தான் உதவுவாரு. இப்ப பாத்தியா உதவிட்டாரு. மங்கா கண்ணு முழிச்சிட்டா. குழந்தைய பத்தி நீ சொல்லலன்னா என்ன, மங்கா சொல்லுவா. அதுக்கப்புறம் உன்னை வச்சு வெள்ளுன்னு வெளுக்குறேன். அப்ப தெரியும்டி இந்த ஜான்சி அடினா என்னன்னு. ஐயோ, இவதான் ஜான்சியா? அப்ப ஹாஸ்பிட்டல்ல இருந்து அந்த கிழவியோட பொண்ணு இவதானா? இவதான் அந்த போலீஸ்காரியா? இப்ப ஹாஸ்பிட்டல்ல அந்த கிழவியும் இருந்தா அவ்வளவுதான், நான் செத்தேன். நான் பண்ண எல்லா கிரைமுக்கும் என்ன சேர்த்து வச்சு தூக்க போறாங்க. நம்ம 15 வருஷத்துக்கு களி தான் திங்க போறோம். சஞ்சீவ் என்னைக்கு பார்த்தனோ அன்னைக்கே நான் சென்னையை விட்டு ஓடி இருக்கணும். தப்பு பண்ணிட்டனே. யாருக்கிட்ட மாட்ட போறன்ற பேராசையில இப்படி எல்லாம் பண்ணிட்டோமே. காசுக்கு ஆசைப்பட்டு மங்காவை கொல்றதுக்கு வேற பிளான் பண்ணிட்டோம். ஸ்ரீஜா மேடத்தை போட்டு கொடுத்துட்டா அவங்க நம்மள கொன்னுடுவாங்க. இல்லனா போலீஸ் நம்மள ஜெயில போட்டுரும். கடவுளே, நீ தான் என்ன காப்பாத்தணும். இந்தாங்க மேடம். என்ன சார், சூப்பரிண்டென்ட் கிட்ட ஜாமீன் மனுவை கொடுத்துட்டீங்களா? என்ன சார், நான் இந்த ஜெயில இருந்து வெளியே வந்துருவேன்ல? சார், என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? இல்ல மேடம், உங்களை ரிலீஸ் பண்ண சொல்லி சூப்பரண்ட் கிட்ட சொன்னேன். இன்னும் 2 நாள் ஆகும்னு சொல்லிட்டாங்க. நான் வெளியே வர இன்னும் 2 நாள் ஆகுமா? நீங்க தான் எனக்கு ஜாமீன் எடுத்துட்டீங்களே, ஏன் சார் தயங்குறீங்க? சொல்லுங்க. நான் உங்களை ரிலீஸ் பண்ண சொல்லி சூப்பரண்ட் மேடத்துக்கிட்ட ஜாமீன் பேப்பரை கொடுக்கும்போது அங்க டைம் 6 ஆயிடுச்சு மேடம். அதனால உங்களை ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க மேடம். நாளைக்கு சாட்டர்டே, மறுநாள் சண்டே அப்படின்னு சொல்லிட்டாங்க மேடம். அப்படிலாம் உங்களை ரிலீஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க மேடம். என்ன சார் நீங்க இப்படி சில்லியா பதில் சொல்லிட்டு இருக்கீங்க? நான் வேணா சூப்பரிண்டென்ட் கிட்ட பேசி ஜெயில இருந்து வெளியே வரேன். ஐயோ மேடம், அப்படிலாம் நீங்க கேட்டாலும் உங்களை வெளியே விட மாட்டாங்க மேடம். ஏன்னா
உங்களை வெளியே விடக்கூடாதுன்னா வேணும்னே பண்றாங்க மேடம். என்னது வேணும்னேவா? அவங்க ஏன் சார் இப்படி பண்ணணும்? சிம்பிள் மேடம். நீங்க ஒரு போலீஸ கொல்ல பார்த்து ஜெயிலுக்குள்ள நீங்க வந்திருக்கீங்க. போலீஸ்க்கு தான் சப்போர்ட் பண்ணும். அதனால தான் சொல்றேன் மேடம். அதோட புது சூப்பரண்டு ரொம்ப மோசமானவங்களா இருக்காங்க மேடம். அவங்க கிட்ட நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் மேடம். இல்லைன்னா இந்த 2 நாள்ல என்ன வேணாலும் நடக்கலாம் மேடம். அந்த சூப்பரிண்டென்ட் பேர் என்ன? சொர்ணா மேடம். மேடம், நீங்க சொர்ணாவை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜெயில் கைதிகளை கொன்னதா சொர்ணா மேல நிரூபிக்கப்படாத நிறைய கேசுங்க இருக்கு மேடம். அவங்க வேற உங்க மேல ரொம்ப கோவத்துல இருக்காங்க மேடம். அதனால அவங்க கிட்ட நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் மேடம். இப்படி ஜாமீன் வாங்கிட்டு வந்து இங்க குடுக்காம இப்ப என்ன கேர்ஃபுல்லா இருக்க சொல்றீங்களா? எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? போங்க சார். மேடம், டாக்டர் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்களாம். வந்தது உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்க. எங்க மங்கா எங்கங்க? டாக்டர் வந்ததும் சொல்லுவாங்க சார். சரி, மங்கா கண்ணு முடிச்சிட்டாங்களா? டாக்டர் வந்ததும் எல்லாமே உங்ககிட்ட சொல்லுவாங்க. என்ன சிஸ்டர், என்ன கேட்டாலும் டாக்டர் வந்து சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா? மேடம் ப்ளீஸ், டாக்டர் இப்ப வந்துருவாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க. அதான், ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்களா? அது வாங்க சஞ்சீவ், வாங்க மேடம். டாக்டர், மங்கா எங்க டாக்டர்? சொல்றேன். நீங்க மங்காவை பாக்குறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். அதனால தான் மங்காவை வேற ரூம்க்கு மாத்திருக்கேன். என்ன சொல்ல போறீங்க? அதான் மங்கா கண் முழிச்சிட்டால. கண்ணு முடிச்சிட்டா, ஆனா ஒரு சின்ன ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? எனக்கு மங்காவோட உடம்புல கொஞ்சம் பாய்சன் இறங்குனதுனாலயும் அவங்க தலையில பலமா அடிபட்டதுனாலயும் அவங்க பிரெயின்ல மெமரி செக்டார்ல சில குழப்பங்கள் உண்டாயிருக்கு. மங்கா கண்முழிச்சதுல இருந்து ஒரு மாதிரி வித்தியாசமா பிஹேவ் பண்றாங்க. நான் எங்க இருக்கேன் அப்படியெல்லாம் கேக்குறாங்க. அப்போ மங்காக்கு பழசெல்லாம் மறந்துருச்சா? இல்ல, அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அவங்களுக்கு ஞாபகம் இருக்கு, ஆனா நினைவுக்கு வர மாட்டேங்குது. நம்ம நடந்துக்கிற விஷயத்தை வச்சுதான் எல்லா உண்மையும் சொல்ல முடியும். அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். டாக்டர், மங்கா என் பாப்பா பத்தி ஏதாவது சொன்னாடா? இல்லங்க, அவங்க இதுக்கு முன்னாடி கோமால இருந்து கண்ணு முழிச்சப்போ பிஹேவ் பண்ண மாதிரி இப்ப பண்ணல. அது எங்களுக்கே கன்ஃபியூஸா இருக்கு. மங்காவை கொஞ்சம் மானிட்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னே தெரியும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.